தற்போது புகை வண்டிகளில் பெண் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்களே, உமன் கம்பார்ட்மெண்ட், அதில் ஃபுல்லாக இப்போ பேசுனது கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவான பேச்சாளர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் காவல்துறையும் குறிப்பாக இருப்பு பாதை காவல்துறை பெண்களின் பாதுகாப்புக்காக செயல்பட்டு வருது என்று உதாரணத்தோடு சொல்லியிருப்பாங்க. அவர்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் இரவு நேரமானாலும் சரி, பகல் நேரமானாலும் சரி, பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்டு சோதனை நடத்துவது மட்டுமில்லாமல் விழிப்புணர்வையும் செஞ்சுக்கிட்டு வரோம். அது சம்பந்தமான பிரசுரங்களையும் கொடுத்து வர்றோம். பல நடவடிக்கைகள், இந்த கம்பார்ட்மெண்ட் அலாரம் பட்டன் வைக்கிறது, சிசிடிவி ரயில்வே சொத்துக்களில் வைக்கிறது சம்பந்தமான பல நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இந்த இயக்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் முக்கியமாக பெண்களுக்கும் இடையான இந்த இணக்க உறவு நன்றாக வளர்த்தால்தான் குற்றச் செயல்கள் குறையும். அதை நோக்கிய ஒரு முதல் அடிதான் இது. இதில் லிமிட்டேஷன் வைக்கல. பொதுவாக எல்லா பேசஞ்சர்ஸையும் நாங்கள் சேர்க்கறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சுற்றுலாவுக்காக போகிறார், எப்போவாவது ட்ரெயினில் போகிறோம், அவரை சேர்க்கறது கிடையாது. ஒரு புகைவண்டி நிலையம் ஒரு குறிப்பிட்ட புகைவண்டியை 3 வருஷத்துக்கு மேலே உபயோகப்படுத்துறவங்களுக்கு தான் அங்கே நடமான குற்றச் செயல்கள், குற்றவாளிகளை பற்றிய ஒரு அறிவு இருக்க முடியும். அவங்க தான் எங்களுக்கு தகவல் கொடுத்து உதவ முடியும். அதனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த சில நபர்களை தான் சேர்த்துருக்கோம். அதிலே நிறைய பேர் விழுப்புரத்தில் சேர்ந்துருக்காங்க. அதுவே போதும். சார், இப்போ கணிசமாக நீங்கள் இப்போ மேலே பேசும்போது சொன்னீங்க, காவல்துறை பொதுமக்கள்கிட்ட கணிசமாக நடந்துக்கிறாங்க. ஒரு குற்ற சம்பவம் நடக்கும்போது அவங்க தகவல் சொல்கிறாங்கன்னா அவங்க நம்ம என்கொயரி கொடுக்குறது இது பொதுவாக இருப்பு பாதை காவல் நிலையத்தில் இல்லை. இப்போ ஆர்பிஎஃப்னு சொல்கிறாங்களே, அவங்க ரெஸ்பான்ஸும் வித்தின் 2 மினிட்ஸில் இருக்குது. இருப்பு பாதை காவல் நிலையத்தை பற்றி எங்களோட நடவடிக்கைகள் அப்போவே நாங்கள் முடிச்சிடும். இப்போ ஒரு பொருள் காணாமல் போச்சு, மொபைல் தெஃப்ட் ஆகி போச்சு, ஒரு சிறு உதவி தேவைப்படுது, ஒரு குற்றத்தடுப்பு நடவடிக்கை தேவைப்படுதுன்னா நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்துகிறோம். அதே மீறி சில சமயங்கள் வழக்கு பதிவு செய்யும்போது மேல் விசாரணைக்காக பொதுவாக சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் தான் அதிகமாக இருக்கிறதுனால மேல் விசாரணைக்காக அடிக்கடி அவங்க கூப்பிடுறது கிடையாது. சார், இந்த குழு சேலத்தில் தொடங்கப்பட்டு சொன்னீங்க. இந்த குழு தொடங்கப்பட்ட சேலத்தில் எவ்வளோ குற்றங்கள் தடுக்கப்பட்டு பெண் பயணிகள் அந்த எவ்வளோ பேர் தகவல் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நடவடிக்கை செயல்படுறாங்க? இல்லை, அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுறாங்க. பயன்படத்தக்க தகவல்கள், குறிப்பாக கடத்தல் சம்மந்தமான தகவல், சந்தேகத்துக்கிடமான பெண்கள், முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தமான தகவல்கள் எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. நாங்களும் ஆர்பிஎஃப் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்து வரோம். இது சேலத்தில் ஆரம்பித்து 15 நாள் ஆகுது. முழுசான ஒரு தகவல் கூட குறைந்தபட்சம் 3 மாதம் ஆகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.